வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ரோட்டு கடையில் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நூடுல்ஸ் பாக்கெட்டு வாங்கி சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதில் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து ஆற வச்சுருக்கேன். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும், நல்லா இந்தளவு இப்படி ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு இறக்கி வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதில் எப்பயும் போல் போகிற மாதிரி சிக்கன் 65 பொடி மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்புத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தூள் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் முழுசாக நல்லா முருகலாக வேக விடாமல் கொஞ்சம் பதமாக வேக விட்டுருக்கேன். வேக விட்டு கொஞ்சம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீஸாக. மல்லித்தூள், மல்லித்தலை, மிளகாத்தலை, முட்டை 5 போட போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு ஒரு 2 கேரட்டும், பீன்ஸ் ஒரு 5 பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ் கட், மஞ்சத்தூள், இது பிரியாணி வாசனை கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள். எண்ணெய் 100 கிராம் ஊற்றிங்க. சோம்பு கொஞ்சம் போடுறேன். முட்டை 5 முட்டை அதில் போட போகிறேன். 5 முட்டை போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே போட்டு பச்சை மிளகாய் போடுறேன். அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போடுறேன். பீன்ஸு, கேரட்டு கட் பண்ணதை போடுறேன். முட்டைக்கோஸ் போட போகிறேன். ஏற்கனவே சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், நூடுல்ஸ் வேலையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். முட்டை நான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போட்டு எண்ணெய் நம்ம 100 எண்ணெய் ஊற்றுறனால அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா காய்கறிகள் பச்சை வடை போகிற அளவுக்கு கிண்டணும். இந்த நேரத்தில் ஏற்கனவே எடுத்து வச்சு சொன்ன அளவு இந்த பொடிகளை உள்ளே போட்டுறேன் நான். இந்த ஸ்டேஜில் சிக்கனும் நம்ம போட்டுருவோம். ஏன்னா பிச்சு போட்ட சிக்கனும் இந்த ஸ்டேஜில் போட்டுருவோம். நம்ம பச்சை வடை போடுறது அந்த மிளகாய் தூள்லாம் கொஞ்சம் போட்டு கிண்டுனா கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவுக்கு கிண்டணும். சோயா சாஸ் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் அந்த ரோட்டு கடை ஸ்டைலுக்கு நல்லா நூடுல்ஸ் வரும். இந்த அளவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் அள்ளி போட்டுரும். நம்ம ஆயில் விட்டனால தான் அப்படி ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா ஆற வச்சனால. இது நல்லா கொஞ்சம் கிண்டணும். ஓரளவு கிண்டிகிட்டே இருக்கேன். சிம்மில் வச்சு, அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா அந்த மசாலா மிஸ் ஆகணும். நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் நல்லா மிஸ் ஆகி கலர் எல்லா பக்கமும் மசாலா மிஸ் ஆகிரும். இந்த அளவுக்கு ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். பாருங்கள், உதிரியாக நல்லா குறையாமல் வந்திருக்கு. நூடுல்ஸ் கடையில் செய்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா, சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாரு. டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஹோட்டல் வாங்குகிற மாதிரியே இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.